நகைச்சுவையில இலக்கணம் எல்லாரும் கேக்குறாங்க. இப்ப கூட நான் ஒரு லைப்ரரியில போய் பேசினேன். லைப்ரரிக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு கேள்வின்னா என்னன்னு 90 வயசு வரைக்கும் எப்படி இருக்கிறது? நல்லா சாப்பிடு, நல்லா ஓடி ஆடி, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் வாழ்நாள கூட்டுறதுக்கு சொன்னேன். அதேபடி இந்த நகைச்சுவையை பற்றி அடிக்கடி கேட்பாங்க. அப்ப நான் சொன்ன நகைச்சுவை என்பது அண்ணாட்ட இருந்து இலக்கணத்தை படிச்சு வேணும். ரயில்ல டிக்கெட் வாங்காதோடைய அண்ணா அவருடைய பேச்ச ஆசிரியரா இருக்கும்போது போய் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்திருக்கு. இந்த பாடங்களை நல்லா நடத்துறது கருத்து எல்லாம் என்னுடைய பேராசிரியர் ஒருவர் இருந்தாரு, அவர்கிட்ட இருந்து படிச்சேன். அது படிச்சேன். இந்த நகைச்சுவையில இலக்கணங்கள் என்னன்னா படிச்சிருக்கேன். அப்போ இலக்கணத்தை பார்த்தா 2 சொல்றது. ஒண்ணு வந்து டைம் அண்ட் டைமிங். அது டைம் அண்ட் டைமிங் அண்ணாவே சொன்னாரு சட்டசபையில. எந்த டைம்ல எந்த ஜோக்க சொல்லணும்னு தெரியணும், எந்த அளவு அதை நீட்டி நெரிச்சு சொல்லணுங்கிறத தெரியும். டைம் அண்ட் டைமிங் ஒரு இலக்கணம். இன்னொன்னு ஹியூமர், ஜோக்கு, சர்க்காசிம்னு 3 இருக்கு. சர்க்காசிம் கேலி பண்ணி சொல்லக்கூடிய நகைச்சுவை. ஜோக்குங்கிறது பொதுவானது, ஹியூமருங்கிறது எல்லாரும் ரசிக்கிறது. அண்ணா வந்து ஒரு ஜோக்கு சொன்னாரு, ஒரு ஹியூமரு காமராஜை பற்றி. காமராஜரும் சேர்ந்து அதுதான் ஹியூமர். ஜோக்குங்கிறத கூட மற்றவங்களை புண்படுத்திடும். அது மாதிரி அதை விட இன்னொன்னு ஒரு இலக்கணம் படிச்ச, உங்களை பற்றி இணைத்து நீங்க சொல்ற ஜோக், அது வந்து யாரையும் புண்படுத்தாது. அது மாதிரி நான் கலைஞருடைய நினைவேந்தல பேசும்போது சொன்னேன், யாராவது அன்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரா வரணும்னா 5வது வகுப்பு 2 முறை படிக்கணும். ஏன்னா நான் 2 முறை படிச்சிருக்கேன். எல்லாம் சிரிச்சாங்க. அது மாதிரி உங்களை இணைத்து சொல்லக்கூடிய நகைச்சுவை வந்து நல்லா ஈடுபடுறது இருக்காது. இது தவிர நான் நண்பர்கள் நிறைய பேர் சொல்றது, குறைந்தது வாணியம்பாடி அப்துல் காதரோ நானும் ஜித்தால போய் தமிழ் மன்றத்துல பேச போனோம். அப்போ இப்ராஹிம் கூட கலீல்லா கூட வந்திருந்தார் ஜட்ஜி. அவரு நான் 10 நிமிஷம் பேசுவேன்னு சொல்லி 5 பாயிண்ட் பேசுவேன்னு 2 நிமிஷத்துல கரெக்டா முடிச்சுட்டாரு. நான் பேசும்போது அப்போ ஹஜ்ஜுக்கு போனா தொண்டையெல்லாம் கட்டிடும் நிறைய பேர் பேச முடியாது. அப்ப நான் சொன்னேன், எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு தேவைப்பட்ட 2 தான். ஒண்ணு தொண்டை, அடுத்து மண்டை. எல்லாம் சிரிச்சாங்க. இப்ப நீங்க சிரிக்கிறத பார்த்தா தொண்டை நல்லா இருக்குன்னு தெரியுது, மண்டை எப்படி இருக்குங்கிறத நான் பேச்சு தெரியும். இது அவ்வளவு பேரு ரசிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய நகைச்சுவை சொல்லி 5வது வகுப்பு 2 முறை படிச்சது, அது படிச்சது, இது படிச்சது, வண்டி ஓட்டிக்கிட்டு போனது மாதிரிலாம் சொல்லி, இது மாதிரி நீங்க கல்வியில முன்னேறதுக்கு வழி இருக்கு, எந்த கஷ்டம்னாலும் சமாளிச்சு போனோம்ல பேசணும். இது தவிர இன்டர்நேஷனல் ஹியூமர் கிளப்ல என்ன பேச கூப்பிட்டாங்க. 25th இயர்ல போயிருந்தேன். அப்ப என்னுடைய மாணவன் ஒருவன் கீழே இருந்து ஓடி வந்து, நீங்க முதல்ல பேசும்போது ஒரு எப்பவுமே ஒரு ஜோக்கு சொல்லுவீங்களே, அதை சொல்லிருங்க சார், அதை கேட்டு வச்சுக்கிட்டேன். அவரு நடத்துறவர் வந்து சொன்னாரு, போன முறை ஒரு ஜட்ஜை கூட்டிட்டு வந்தோம். அன்பார்ச்சுனேட்லி ஜட்ஜி ஒரு நகைச்சுவையும் பேசல. கடைசியா எல்லாரும் சிரிச்சாங்க. என்னன்னா நகைச்சுவை பேசலையான்னு சிரிச்சாங்க. அதனால நீங்க திருவள்ளிக்காடியில வந்து 2 முறை பேசிருக்கீங்க, நான் எப்படி பேசுறேன்னு தெரியுறதுனால நீங்களும் கவனமா இருந்துக்கிறாங்க. இந்த பையனும் வந்து சொன்னா, அது என்ன ஜோக்குன்னா, நான் வந்து ஆசிரியரா அண்ணாமலையில இருக்கும்போது நேருஜியும் காமராஜும் நடந்த ஆட்சி. அந்த நேரத்துல இந்த கல்லூரி ஆசிரியர்கள், குறிப்பாக பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கிராமத்துல போய் அந்த ஜனங்களுக்கு 5 ஆண்டு திட்டம் என்றால் என்ன, அந்த திட்டத்தினால நடக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறத சொல்லணும். நம்ம ஊருக்கு அதனால என்ன நன்மைன்னு அந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டு போகணும் பேச. அந்த கிராமத்துல போய் ஆங்கிலத்துல பேச முடியுமா? அப்போ நான் ஆங்கிலத்தில் அழகாக பேசுவேன்,
தமிழ்ல தப்பு தோல்வாக பேசுவேன் என்று நான் எழுதி கொடுத்துட்டேன். ஒரு பழைய மாணவனை கூப்பிட்டு பேசினேன். அவன் தான் பொய் சொல்ல மாட்டான், ஏன்னா மார்க்குலாம் தகராறு வராது. அதான் நீங்க தமிழ்லே பேசுங்க. ஏன்னா தம்பி ஆங்கிலத்தை அழகாக பேசுவேன், தமிழில் தப்பும் தவறுமாக பேசுவேன் சொன்ன அப்புறம் தமிழ்ல பேச சொல்றியா என்ன? இல்ல அப்படி இல்லையா, நீங்க ஆங்கிலத்துல கூட அப்படித்தான் பேசுறீங்க, அதனால தமிழ்லயே பேசுங்க. அன்னையிலிருந்து தமிழ்ல பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தமிழ்லயே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு கவிதை நூல் எழுதினா கட்டுரை நூல் எழுதினா அந்த இடத்துல மாணவர்களுக்கு எழுதுனதுதான். மற்றபடி பொதுவாக தினம் என்ன நடக்கிறத பார்த்து நிறைய பேர் கட்டுரையெல்லாம் எழுதுறாங்க. அந்த மாதிரி எனக்கு எழுத முடியாது, ஆனா நிறைய படிப்பேன். அது ஒன்று வைஸ் சான்சலர் ஆயிட்டு ஜஸ்டிஸ் எம்எம்பிஎஸ் மேலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்க சமாளிக்கலாம். ஏன்னா நீங்க ஏதாவது ஜோக் அடிச்சா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பா, அதே காலேஜ் ஓடிடும், யூனிவர்சிட்டி ஓடிடும். எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அப்புறம் அதில் வந்து பேசும்போது அவரே பேசும்போது எனக்கு எம்ஜிஆர் எல்லா யூனிவர்சிட்டிலையும் வைஸ் சான்சலர் தரேன், தமிழ் யூனிவர்சிட்டி தரேன்னு வேண்டாம், எனக்கு சென்னை பல்கலைக்கழகம் வேண்டாம் தரமாட்டேன்ட்டாரு சொல்லி சொன்னாரு. அப்போ அவருக்கு வயசு ஆயிடுது, ரிட்டையர் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுது. அப்போ நான் பேசும்போது சொன்னேன், அப்போ அது வைஸ் சான்சலர் கேட்டு தந்துருப்பாங்க, இப்போ உங்களுக்கு வயசாகி போச்சு, அதனால நீங்க இப்போ ஒன்னு பெருமைப்பட்டுக்கலாம். என்னன்னா வயசும் சான்ஸும் இளர், உங்களுக்கு வயசு சான்ஸ் இளர்னு சொல்லி சொன்னேன். உடனே அவரை தலைமை தாங்கினாரு, எழுந்து இதைத்தான் நான் சொன்னேன், இதை வச்சுக்கிட்டு இது அடிக்கடி சொல்லுவேன். இப்ப சமீபத்துல நான் வந்து 2 பேரு படத்தை காட்டினேன். என்னுடைய இளமையில இருக்கக்கூடிய படம் ஒன்றை காட்டினேன். இது அவங்க என்ன செஞ்சாங்க, இவரு இது செஞ்சாரு அது செஞ்சாரு, அவர் செஞ்சேன். இந்த 3வது இருக்கிற என்ன செஞ்சாருன்னு அது நான் ஏன் படம், நீங்க என்ன செஞ்சீங்க, இந்த 2 படத்தையும் நான் தான் கண்டுபிடிச்சேன். இது ஒரு ரஷ்ய ஜோக்கு, நம்ம படுத்தி நம்ம சொல்லிக்கிட்டு அது மாதிரி உள்ளது இருக்கிறது. இது மாதிரி நிறைய பேச்சுகள்ல அண்ணா வந்து படிச்சுக்கிட்டு வந்து நகைச்சுவை பண்ண மாட்டார், நடக்கதே சொல்வார். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். பாலதண்டாயி தான் அண்ணாமலையில இருந்து கொடி தகராறுலாம் வந்து 10 ஆண்டுகள் சிறையில போட்டாங்க. 10 ஆண்டுகள் சிறைக்கு போயிட்டு வந்தாரு. மாயவரத்துல கூட்டம் நடக்க அண்ணா கடைசியில பேசணும். தம்பிமார்கள்லாம் எல்லாரும் நான் சிறையில ஆப்பிட்டுட்டேன், திராவிட முன்னேற்ற கழகம் நல்லா வளர்ந்துட்டு சொல்றான், இவன் வெளியே மட்டும் இருந்தா இவன் பெரிய சும்மா நான் இவன் செஞ்சிருக்க முடியுமா அப்படி இப்படின்னு எல்லாரும் திட்டினாங்க. அண்ணா எழுந்து சொன்னாரு, அவன் நம்மளை பத்தி ஒண்ணும் சொல்லல, நீங்க அவனை போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. காஞ்சி கல்யாண சுந்தரம் அவரு எல்லாம் அந்த அவங்களாம் வெளியே இருந்தாங்க, அவங்க எல்லாம் கையால் ஆகாதவங்களா இருந்தாங்க அப்படி சொல்லாம சொல்றாரு. நான் அங்க போயிட்டு இது வளர்ந்துட்டு நான் இருந்திருந்தா வளர விட்டுக்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னு. அங்க என்ன நடக்கிறதோ அந்த அட்மாஸ்பியரை மொழிகளை பயன்படுத்துறதுலாம் அது அண்ணாட்ட இருந்து படிச்சதுதான். இப்பவும் நம்ம போய் என்எஸ் கிருஷ்ணன் வந்து வரும்போதே சிரிப்பாங்க எல்லாம். அந்த மாதிரி தான் கலைவாணர்.